இன்று நாம் மேனிஃபெஸ்டேஷன் உலகத்தில் அதிகமாக பேசப்படும் ஒரு ஆழமான கேள்வியை ஒரு கதையாக, ஒரு பயணமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். வாழ்க்கையில் எதையாவது மேனிஃபெஸ்ட் செய்ய உண்மையிலேயே ஆக்ஷன் எடுக்க வேண்டுமா, இல்லையா பிலீஃப் மட்டும் போதுமா என்ற இந்த டிபேட் பல வருடங்களாக பலருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சிலர் நான் முயற்சி செய்கிறேன், ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் சிலர் நான் எதுவும் செய்யவில்லை, ஆனாலும் விஷயங்கள் தானாக நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டு அனுபவங்களுக்கும் நடுவே குழப்பமாக நிற்கும் சாதாரண மனிதர்களுக்காக தான் இந்த டிஸ்கஷன். அதனால் இந்த பயணத்தில் நாம் ஒரே ஒரு ஆன்சரை பிடிக்க முயற்சி செய்யாமல், நெவில் காடார்ட், நப்போலியன் ஹில் மற்றும் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஆகிய 3 பெரிய சிந்தனையாளர்களின் கருத்துக்களை ஒன்றோடொன்று இணைத்து மெதுவாக பிராக்டிக்கலா புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த கதையின் முதல் கட்டத்தில் நெவில் காடார்ட் சொன்ன ஒரு பிரபலமான கருத்தில் இருந்து ஆரம்பிப்போம். அஸ்யூம் த ஃபீலிங் ஆஃப் த விஷ் ஃபுல்ஃபில்ட் என்ற இந்த ஒரு லைன் தான் அவருடைய முழு டீச்சிங்கின் கோர். இதன் அர்த்தம் என்னவென்றால், நீ விரும்பும் விஷயம் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்று நினைப்பதை விட அது ஏற்கனவே உனக்கு கிடைத்துவிட்டது என்ற ஃபீலிங்ல இப்போதே உன் மனதில் வாழ ஆரம்பிக்க வேண்டும். நவில் அண்ட் பீலிப் படி, நீ உன் கான்ஷியஸ்னஸ்ல எதை உண்மையாக அக்செப்ட் செய்கிறாயோ அதே விஷயம்தான் வெளி உலக ரியாலிட்டியாக வெளிப்படும். அதனால் அவர் சொல்வது, நீ வெளியில் எஃபர்ட் போட்டு ரியாலிட்டியை மாற்ற வேண்டியதில்லை. உன் உள்ளே அசம்ஷனை மாற்றினாலே போதும், ரியாலிட்டி தானாகவே அதற்கு ஏற்ப ஷிஃப்ட் ஆகும். நெவில் காடார்ட் பகிர்ந்த பல ஸ்டோரிஸ்ல மக்கள் ட்ரீம் ஜாப், ரிலேஷன்ஷிப், மணி போன்ற பெரிய விஷயங்களை பிசிக்கல் ஆக்ஷன் எதுவும் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் செய்ததாக அவர் சொல்கிறார். அவர்கள் செய்தது விசுவலைசேஷன் மட்டும். அவர்கள் ஒரு நாள் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை, இது ஏற்கனவே எனக்கு கிடைத்துவிட்டது என்ற அசம்ஷன்ல மனதில் வாழ்ந்தார்கள். தினசரி வாழ்க்கையிலும் நடந்து கொள்ளும் விதத்திலும் அவர்கள் ஆல்ரெடி அச்சீவ்ட் என்ற இன்னர் ஸ்டேட்ல இருந்தார்கள். அதனால் நெவில் சொல்வது என்னவென்றால், நீ எதையும் சேஸ் செய்ய வேண்டியதில்லை. சேஸ் செய்வது ஸ்கார்சிட்டியின் எனர்ஜி. அதற்கு பதிலாக நீ ஆல்ரெடி அது உன்னுடையது என்ற இன்னர் ஃபீலிங்குள் நுழைய வேண்டும். இன்னர் வேர்ல்டு தான் அவுட்டர் வேர்ல்டை கிரியேட் செய்கிறது. நீ அசம்ஷன்ல ஃபர்மா இருந்தால் லைஃப் தானாக அட்ஜஸ்ட் ஆகும். சிச்சுவேஷன்ஸ், பீப்புள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உனக்கு ஃபேவரா அலைன் ஆகும் என்பதே அவரின் டீச்சிங்.